இந்த அளவுக்கு அரசு காவல்துறையோட நிர்வாகத்தில் கவனம் செலுத்துது என்பதற்கு அது ஒரு உதாரணம். தனக்கு தானே பாராட்டு மழைகளை போட்டுக்கொண்டு நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் ஜெயிப்போம். ஜெயிச்சுட்டே போங்க. இப்போ இருக்க கதைக்கு வாங்க. நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையை பற்றி பேசாமல் நாங்கள் ஜெயிப்போம் ஜெயிப்போம் ஜெயிப்போம்னு பேசுனீங்கன்னா, அப்போ உங்களுக்கு வெற்றி ஒன்று எல்லா பாவங்களையும் கழுவி விடுன்ற கோணத்தில் தான் நீங்கள் பேசுகிறீங்க. குறைகளை பற்றி சொல்லும்பொழுது முதல்ல குறைகளுக்கான பதில்களை சொல்கிறீங்க. முதல்ல குறைகளுக்கான பதில்களை சொல்லாமல் தவிர்த்து போகிறீங்க. 2வது குறைகளுக்கான பதில்களை அரைகுறையாக சொல்கிறீங்க. 3வது ஆமாம் இருக்குது, என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற எதிர்கேள்வி கேட்குறீங்க. குறைகளை நிவர்த்திக்கணும். இந்த அரசாங்கத்தில் குறைகள் நிரம்ப இருக்குது. இங்கே ஒன்றும் தேனும் பாலும் ஓடலை. இவங்க வண்டி எப்படி ஓடுதுன்னா, எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்குது, மீடியா மொத்தமாக திமுக காலடியில் 90% மீடியா கொத்தடிமையாக கிடக்குது. அதனால் இவங்க வண்டி ஓடுது. மோடி 1.0, மோடி 2.0 கதை தான் ஸ்டாலின் 1.0வோட கதை. கம்ப்ளீட் கொலாப்ஸ். இமேஜினேஷன் இல்லாத, திசை அறியாமல் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள். 90%க்கு மேலே திமுகவிடம் விலை போன ஊடகங்கள், அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள். இது 2 தான் திமுக அரசை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் கீழே இருந்து கொண்டிருக்கின்றன. இதில் மறுபடியும் இவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அந்த கேள்வி வேறு. இந்த அரசாங்கத்தோட செயல்பாடுகள், இன்றைய ஆட்சியாளர்களின் குறைபாடுகளை பற்றி பேசும்போது பதில் சொல்லாமல் கோல் போஸ்ட்டை மாற்றி நாங்கள் தான் அடுத்து ஜெயிப்போன்னு ஜம்ப் பண்ணி போகிறதுன்றது அயோக்கியத்தனமான பதில். பிரச்சனை நீ ஜெயிப்பியா ஜெயிக்க மாட்டியான்றது கிடையாது. இன்றைய நிர்வாகம் எப்படி இருக்கிறது? தமிழ்நாடு வரலாறில் இல்லாத அளவுக்கு எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்கின்றன. தமிழக வரலாறில் இல்லாத அளவுக்கு ஊடகங்கள் ஆளும் கட்சி திமுகவின் கொத்தடிமையாக, திமுக காலடியில் வாலாட்டி கொண்டு உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஜந்துவாக இருக்கிறது என்பது தான் உண்மை. இது ரொம்ப கடுமையான வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உண்மை என்று நான் பார்க்கிறேன். இடிப்பாறை இல்லை ஏமராமண்ணன் கெடுப்பார் இல்லானும் கெடும். இடிப்பாறை இல்லை ஏமராமண்ணான் கெடுப்பார் இல்லானும் கெடும். பாசிச பாஜகன்னு சொல்லி இங்கே நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்குங்க. திமுகவை வாழ வைக்கக்கூடிய ஒரே தெய்வம் மத்தியில் இருக்கக்கூடிய பாசிச பாஜக அரசு. 17-18% வரைக்கும் கூட சிறுபான்மையின மக்களில் 90%க்கு மேலே திமுகவை தான் வாக்களிப்பார்கள். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஜேபி என்பது அவருடைய இருத்தலுக்கே ஆன ஒரு த்ரெட்டாக இருக்கிறதால திமுகவை அவர்கள் விரும்புகிறார்கள். அது புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களை பேசாமல் கடந்து போவது என்பது ஒரு அறிவு நேர்மையற்ற செயல். தேர்தல் நேரத்தில் தான் ஓட்டு போடுறதை பற்றி, யாருக்கு ஓட்டு போடணும், எந்த ஆட்சி வரணும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். எப்பெல்லாம் ஆட்சியாளர்களோட குறைகளை பற்றி பேசுகிறோமோ அப்போல்லாம் பாசிச பாஜக உள்ளே வந்துடும் என்று பேசுவது தவறை, அயோக்கியத்தனத்தை, செய்யக்கூடிய பாவங்களை மறைக்கக்கூடிய ஒரு சித்து வேலை என்று தான் நான் பார்க்கிறேன். பிஜேபியை காமிச்சு தான் திமுக வண்டிங்க ஓடிக்கிட்டு இருக்குது. திமுகவை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் என்பது பிஜேபி தான். யோசிச்சு பாருங்கள். பாசிச பாஜக அங்கே இல்லைன்னா, ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டோ காங்கிரஸ் கவர்மெண்ட்டோ அங்கே இருக்குன்னா எதை வச்சு இவங்க வண்டியை ஓட்டுவாங்க?